தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த காலத்தில் பணியாற்றிய காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க வேண்டும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ் வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதிகள் சிபிஐனுடைய விசாரணை என்பது நியாயமாக நடைபெறவில்லை. சம்பவம் நடந்த இடத்திலிருந்து தூரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலையில எந்த அதிகாரியும் தவறிழைக்கவில்லை என்று எப்படி அறிக்கை அளிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார்கள் சிபிஐக்கு. மேலும் 100 நாட்கள் போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில அங்கு ஏதேனும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். ஒரு சுதந்திரமான அமைப்பினுடைய அந்த விசாரணையின் முடிவு கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தார்கள். பெரிய ஒரு விசாரணை அமைப்பான சிபிஐ அந்த விசாரணை நடைமுறை என்பது கையாளாகத்தனத்தை காட்டுகிறது என்ற ஒரு கண்டனத்தையும் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் காயமடைந்தவர்களுக்கு எதிராக வழக்கு ஏதும் உள்ளதா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். இதையடுத்து இந்த குறிப்பிட்ட காலத்தில், அதாவது துப்பாக்கி சூடு சம்பவம் நடப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சம்பவம் நடந்த பிறகு 1 மாதம் வரைக்கும் அந்த பகுதிகளில் பணியாற்றிய இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சொத்துக்கள் குறித்த விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு 2 வார கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் அதற்குள் ஒரு முன்னேற்றத்தை, விசாரணையில் ஒரு முன்னேற்றத்தை காட்ட வேண்டும் என்றும், அப்படி காட்டும் பட்சத்தில் மேற்கொண்டு விசாரணையை தொடர்வதற்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் அறிவித்து இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.